ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா டெய்லி ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் பூஜையிலேருந்து தான் என்னோடய ரொட்டீன் ஆரம்பிச்சிச்சுங்க. பூஜை ரூமில் போய் எல்லா சாமிக்கு பூ வச்சுட்டு விளக்கெல்லாமே பற்ற வச்சேங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைனா லக்ஷ்மிக்கு நான் நெய் விளக்கு பற்ற வைப்பேங்க. இந்த காமதேனு சிலை எங்கள் அம்மா எங்கள் வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு எனக்கு வாங்கி கொடுத்ததுங்க. முருகன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னால முருகனுக்கு எப்பயுமே விளக்கு பற்ற வச்சுருவோங்க. விநாயகருக்கும் பற்ற வைப்பேங்க. இன்றைக்கி டிஃபனுக்கு என்ன பண்ணோன்னா அவசர குழம்பும் தோசையும் பண்ணிக்கிட்டேங்க. அவசரம் நம்ம எப்படி செய்யறதுன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம் ஒரு துண்டு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. தக்காளியும் 2 ஆட் பண்ணிக்கணும். நான் தக்காளி எப்போயுமே கட் பண்ணி தாங்க போடுவேன். ஏன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா வெளியே நல்லா இருக்கும், ஆனால் உள்ளார பார்த்தா சொத்தையாக பூச்சாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே தக்காளி அறுத்து தாங்க போடுவேன். அறுத்து போட்டு அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு பொருட்கள் எல்லாமே போட்டுக்கணுங்க. தாளிப்பு பொருட்களில் பச்சை மிளகா போட்டால் இன்னும் நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் இல்லாதனால பச்சை மிளகா இல்லைன்னா நான் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேங்க. கடுகு உளுந்து போட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேல வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டை பண்ணி வச்சுருக்க மசாலா பொருட்களை போட்டு நல்லா கிளறணுங்க. சொல்ல மறந்துட்டேன், மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கொதிக்கிறப்போ உப்பும் தேவையான அளவுக்கு உப்பும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கணுங்க. அப்புறம் கடைசியாக உப்பு காரம் பார்த்து இறக்கி வச்சிடணுங்க. நான் இன்றைக்கி கீரையில் சூப்பு செஞ்சேங்க. முருங்கைக்கீரையை பொரியலாக பண்ணி கொடுக்குறப்ப பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்னா இடம் பிடிக்கிறாங்க, சளிச்சுக்கிறாங்க. அதனால் நான் லிக்விட் சூப்பாகவே பண்ணி கொடுத்துருதுங்க. இந்த கீரை மதியம் கீரை கடைச்சல் இருந்துச்சு, அந்த தண்ணியும் மீறி இருந்ததுனால அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டு இதோடையே இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் முருங்கைக்கீரை நல்லா அலாச்சிட்டு பூண்டு, வெங்காயம், ஜீரகம், மிளகு, தக்காளி, கொஞ்சம் வர கொத்தமல்லி சேர்த்திக்குங்க. சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த அந்த தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அந்த கீரையை நல்லா மீதி இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதே சுடு தண்ணியை யூஸ் பண்ணிக்கணும், வடிகட்ட தண்ணியவே. அதுக்கப்புறம் அதையும் நம்ம வடிகட்டிட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி தேவைன்னா நம்ம மிளகுத்தூளும் சேர்த்திக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி குடிக்கலாம். உடம்புக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இப்போ முருங்கீரை பொரியல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் எங்கள் வீட்டோட குட்டியோட சட்டை பாருங்கள். அந்த பிள்ளை எங்கள் குட்டி பண்ணுற சேட்டை வர 4ஆம் நாளாக அதிகமாகிடுச்சுங்க. ரோட்டில் ஆடு மேய்க்க பிள்ளைங்க 2 பேர் வந்தாங்க. அந்த ஆட்டைக்கிட்டே போகணுன்னு எங்கள் வீட்டுக்காரர் வந்தோடனே தாத்தா கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரே அடம் பண்ணி கீழே போய் அந்த ஆட்டை விட்டு வரவே மாட்டேன்ட்டா. அந்த பிள்ளைக்கு ஸ்கூல் லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கூட விடவே மாட்டேங்கிறா. அவளும் ஆட்டுக்கூடையே அப்படியே போக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வற்புறுத்தி அவளை நாங்கள் கூட்டிகிட்டு வர வேண்டியதாக போயிடுச்சு. பாருங்களேன் எவ்வளோ அடம் பண்ணுறானே. மத்தியானம் நம்ம லஞ்சுக்கு சாதம், கீரை கடையல், புடலங்காய் பொரியல், ரசம், தயிர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.